சிரேஷ்ட ஊடகவியலாளர்களான போத்தல ஜயந்த், சனத் பாலசூரிய ஆகியோர் தமது முகநூலில் பதிவிட்ட விடயங்கள் தொடர்பில் உடனடியாக விசாரணை அறிக்கையொன்றை சமர்ப்பிக்குமாறு கொழும்பு மேல் நீதிமன்ற நீதிபதி மஞ்சள திலகரத்ன நீதிமன்ற பதிவாளருக்கு உத்தரவிட்டுள்ளார். நீதிமன்ற பதிவாளரால் முன்வைக்கப்பட்டு எழுத்து மூல அறிவித்ததை அடுத்தே இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. பார்லிமெண்ட் உறுப்பினர் நாமல் ராஜபக்ச மீதான பிரபல கிரிஷ் கொடுக்கல் வாங்கல் தொடர்பில் மேல் நீதிமன்ற நீதிபதி மஞ்சுள திலகரத்ன தொடர்பில் சிரேஷ்ட ஊடகவியலாளர்கள் இருவரும் முகநூலில் பதிவிட்டுள்ளனர். இந்த முகநூல் பதிவினை நீதிமன்றத்தை அவமதிக்கும் செயற்பாடாக தாம் கருதுவதாக மேல் நீதிமன்ற பதிவாளர் நீதிபதியிடம் குறிப்பிட்டிருந்தார். இதற்கமைய பொருத்தமான உத்தரவை பிறப்பிக்குமாறு பதிவாளர் மேல் நீதிமன்ற நீதிபதியிடம் கூறியிருந்தார். அதற்கு பதிலளித்த நீதிபதி மஞ்சுள திலகரத்ன குறித்த முகநூல் பதிவுடன் கூடிய அறிக்கையொன்றை மன்றில் சமர்ப்பிக்குமாறு உத்தரவிட்டுள்ளார். அறிக்கையை உடனடியாக சமர்ப்பிக்குமாறு குறிப்பிட்ட நீதிபதி அதன் பின்னர் இது தொடர்பில் பொருத்தமான உத்தரவொன்று பிறப்பிப்பதாகவும் குறிப்பிட்டுள்ளார். மஹிந்த ராஜபக்ச ஜனாதிபதியாக செயற்பட்ட காலத்தில் கடத்தி செல்லப்பட்டு தாக்கப்பட்டதை அடுத்து சிரேஷ்ட ஊடகவியலாளர்களான போத்தல ஜயந்தவும் சனத் பாலசூரியவும் வெளிநாடுகளில் வசிக்கின்றமை குறிப்பிடத்தக்கதாகும்.